வணக்கம். தமிழக சட்டசபையில் அரசு தயாரித்து கொடுத்த உரையை வாசிக்காமல் கவர்னர் அவர்கள் வெளியேறினார். தமிழக அரசு தயாரித்து தந்த உரையை வாசிக்க மறுத்ததற்கான காரணங்களை பட்டியலிட்டு கவர்னர் மாளிகையிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் கவர்னர் இருக்கையில் பொருத்தப்பட்டுள்ள மைக் கவர்னர் பேசும்போது மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது. அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை. கவர்னருக்கான உரையில் ஆதாரமற்ற தவறான தகவல்கள் இடம்பெற்றிருந்தன. மக்களை பாதிக்கும் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. தமிழகம் 12 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெரும் முதலீடுகளை சேர்த்துள்ளது என்று கூற்று உண்மைக்கு எட்டாத தொலைவில் உள்ளது. முதலீட்டாளர்களுடனான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஆயுத அளவிலேயே உள்ளது. உண்மையான முதலீடுகள் அதில் ஒரு சிறு பகுதிதான். முதலீட்டாளர்களுக்கு தமிழகம் ஈர்ப்பில்லாத மாநிலமாக மாறி வருகிறது முதலீட்டு தரவுகள் வெளிப்படுத்துகின்றன. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்நிய நேரடி முதலீட்டு பெறுவதில் தமிழகம் 4வது இடத்தில் இருந்தது. இன்று 6ஆம் இடத்தை பிடிப்பதற்கே போராடுகிறது. போக்சோ பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 55% மேலாகவும், பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் சம்பவங்கள் 33% மேலாகவும் அபாயகரமான அதிகரித்துள்ளன. பெண்களின் பாதுகாப்பு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே போதைப் பொருள்களும் மற்றும் போதை மாத்திரைகள் பழக்கமும் போதைப்பொருள் தொடுப்பான வழக்குகளும் அதிகரித்து வருகின்றன. இது மிகவும் கவலை கொடுக்கிறது. இந்த பழக்கத்தால் ஒரே ஆண்டில் 2000 பேர் தற்கொலை செய்துள்ளனர். இது துறையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தலித்களுக்கு எதிரான அட்டூழியங்கள், தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கடுமையாக அதிகரித்து வருகிறது. இது முற்றிலுமாக அறிக்கையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரே ஆண்டில் 20,000 தற்கொலைகள் நடந்துள்ளன. அதாவது தினமும் 65 தற்கொலைகள் தமிழகத்தில் நடைபெறுகிறது. தமிழகம் இந்தியாவின் தற்கொலை நகரமாகியுள்ளது. இது அரசுக்கு ஒரு கவலையாக தெரியவில்லை. கல்வி தரத்தில் தொடர்ச்சியான சரிவு, கல்வி நிறுவனங்களில் பரவலான நிர்வாக சீர்கேடு நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கின்றன. ஆசிரியர் பணியிடங்களில் 50%க்கும் மேல் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளன. இது அரசுக்கு ஒரு கவலையாக தெரியவில்லை. மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் அறங்காவலர் குழுக்கள் இல்லாமலேயே மாநில அரசால் நேரடியாக கோவில்களின் தவறான நிர்வாகத்தால் பக்தர்கள் மிகுந்த மனவேதனைகள் அடைந்துள்ளனர். பழங்கால கோவில்களை மீட்டெடுப்பது மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய வழிகாட்டுதல்கள் 5 ஆண்டுகளை கடந்தும் செயல்படுத்தப்படவில்லை. தமிழகத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர் தங்கள் நிறுவனங்களை மற்ற மாநிலங்களில் அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகினர். இந்த விவகாரம் முற்றிலுமாக அறிக்கையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் கீழ்மட்ட ஊழியர்கள் இடையே பரவலான அதிருப்தி நிலவுகிறது. அவர்கள் அமைதியற்றவர்களாக விரக்தியுடன் உள்ளனர். அவர்களின் நியாயமான குறைகளை தீர்ப்பதற்கான வழிகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.